சூப்பரான ஷாட் அடிச்சிருக்கேன். ரங்கிலாவும் பறந்து போயிட்டாரு. ரங்கிலா உங்களுக்கு அடிபாடல இல்ல? நான் நல்லா இருக்கேன் ருத்ரா. இங்க பாரு வருண், மாயிரா பால் போட்டு நீ ஷாட் அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நான் பால் போடுறேன், அப்ப நீ ஷாட் அடிச்சு காட்டு, நான் நம்புறேன். வாங்க வாங்க, நான் பயப்படவே மாட்டேன். வந்து பால் போடுங்க, நான் நேரா 6 தான் அடிக்க போறேன். ரங்கிலா பால தூக்கி போடுங்க. ரங்கிலா பாலால விக்கெட் எடுக்கணும், தலையால இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த தடவை கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பாருங்க, பால கையில இருந்து தூக்கி போடும்போது கொஞ்சம் மேஜிக்கை யூஸ் பண்றேன் பாருங்க. அந்தர் மந்தர் காலி கலந்தர் பால் கோ. அட, என்ன பண்ண? ட்ரேவ் அடிக்கவா இல்ல பால் அடிக்கவா? இது சீட்டிங். வருண், இப்ப நீ அவுட் ஆயிட்ட. நெக்ஸ்ட் நான் தான் விளையாடணும். நான் பால் போட போறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் பால் ஸ்டாப்போ. ருத்ரா, எந்த பக்கம் அடிக்க? அது அந்த பக்கம். என்ன கிரிக்கெட் இது? எல்லாரும் என்ன சீட்டிங் பண்றாங்க. ருத்ரா, நான் ஒரு வேலையா வெளியே போறேன். சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன். பாய் பாய். ஓகே தாத்தா, பாய். பாய் தாத்தா. வாங்க பசங்களா, சாப்பாடு ரெடியா இருக்கு. சிங்லி, தாத்தா சாப்பாடு சாப்பிட்டாரா? அவரு சாப்பிட்டாரு. அவர் மெஜிஷியன் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு கேஜி மெஜிஷியனை ஆஜர் பண்ண போறாங்க. ஓ, தாத்தா என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் அவர் கூட போயிருப்பேன். மெஜிஷியன்ஸ் கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்திருப்பேன்ல. நீ எங்க இருக்க? கோர்ட்டோட ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. உன்னோட விட்னஸ் இல்லாம கேஜ் மெஜிஷியனுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு நீ தான் ஐ விட்னஸ். சார் மெஜஸ்டிகோ, நான் இப்போ கோல்டன் மவுண்டனை கிராஸ் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜெய் சிங். நீ உன்னோட லொகேஷனை என்கிட்ட சொல்லிட்ட. இதுக்கப்புறம் நீ கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல வரமாட்ட. பின்னாடி பாரு. கேஜ் மெஜிஷியனை ஆஜர் பண்ணுங்க. சார் மெஜஸ்டிகோ,
நீங்க விசாரணை நடத்துற நேரம் நெருங்கிடுச்சு. விசாரணை ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஜெய்சிங் சௌஹான் இங்க வரல. அவர் இந்த கேஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்னஸ். சார் மெஜஸ்டிக்கோ, நீங்க தப்பா எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த மேஜிக்கல் கோர்ட்டோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்டோட விசாரணைக்காக ஒரு நிமிஷத்துக்கு மேல யாரையும் வெயிட் பண்ண வைக்க கூடாது. எனக்கு தெரியும், ஆனா இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குல்ல. இதுக்கப்புறம் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. யார் சொன்னாங்க? Zibaiska Sakum Respolito. தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? நீ எப்படி இங்க வந்த? தாத்தா, சிங்கிலி என்கிட்ட நீங்க மெஜிஷியன்ஸ் கோர்ட்டுக்கு போறீங்கன்னு சொன்னாரு. அதான் நானும் பார்க்கலான்னு வந்தேன். ருத்ரா, Zibaiska Sakum Pushto. சார் மெஜஸ்டிக்கோ, ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆனா எந்த விட்னஸும் இங்க வரல. அதனால கேஜ் மெஜிஷியனை விடுதலை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கேஜ் மெஜிஷியனுக்கு எதிரா இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதனால இந்த நீதிமன்றம் அவரை மரியாதையோட ஆதாரம் இருக்கு. சார் மெஜஸ்டிக்கோ, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சார் மெஜஸ்டிக்கோ, நான் தான் இந்த கேஸோட ஐ விட்னஸ். கேஜ் மேஜிஷியன் மேஜிக்கால ஒருத்தரோட நினைவுகளை இழக்க வச்சு அவரோட இடத்த பறிச்சு அவரை கேர்டேக்கரா வச்சிருக்கான். அந்த இடத்த இவனோட மகனுக்கு கிஃப்டா கொடுத்துட்டான். ஏன்னா அந்த இடத்துல அழகான பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள் இவனோட மகனுக்கு பிடிச்சிருக்கு. சார் மெஜஸ்டிக்கோ, என் மேல வீணான பொய்யான பழிய போடுறாங்க. ஜெய்சிங் எப்படி என் மகனை கூட்டிக்கிட்டு இந்த கோர்ட்டுக்கு வரலாம்? இவங்க என் பையனோட மனசுல என்னை பத்தி பொய்யான எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவசரப்படக்கூடாது. இவன் உன்னோட மகன் கிடையாது. ஜெய்சிங்கோட பேரன் ருத்ரா. எங்கள நிறைய பேருக்கு இவனை நல்லா தெரியும். சார் மெஜஸ்டிக்கோ, இவன் ஏமாத்துறான். ஆனா நான் ஏமாற மாட்டேன். ஜெய்சிங் என் பையனோட உருவத்தை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஆலய காலம். யாராவது என்ன தாக்க முயற்சி பண்ணா இந்த ருத்ராவோட கதையை ஒரே அடியா நான் முடிச்சிடுவேன். ஜாக்கிரதையா இருங்க. கேஜ் மேஜிஷியன், என் ருத்ராவை விட்டுரு. கோர்ட் மேஜிஷியன் போலீஸுக்கு உத்தரவிடுது. கேஜ் மேஜிஷியனை நீங்க சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணணும். இது போயிடுச்சு. 6. அதோ பால் பாருங்க. பால் காணாம போயிட போகுது.
தேங்க்யூ. என்னோட ஸ்டைலே தனிதான். இன்னொரு 6 அடிச்சிட்டேன். இப்ப பால நான் பிடிக்கிறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மைரோ ப்ளீஸ் தயவு செஞ்சு மேஜிக்க பண்ணாத. சாரி ஏதோ ஒரு யோசனையில இப்படி தப்பு பண்ணிட்டேன். அட ருத்ரா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பசங்களா, நீங்க இப்படி வெளியே விளையாடாதீங்க. ஏன்னா கேஜ் மெஜிஷியன் இன்னும் பிடிபடல. கொஞ்ச நாளைக்கு நீங்க எல்லாரும் பேலஸ்குள்ள விளையாடுறது தான் நல்லது. தாத்தா, ஆபத்தை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா நம்ம கேஜ் மெஜிஷியன் மகனை பார்க்க போலாம். அவன் மகனை கண்டிப்பா பார்க்க வருவான். அப்ப அவனை பிடிச்சிடலாம். ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்க ருத்ரா. வாங்க போகலாம். ஹாய் ஜாக், how are you? நாங்க உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். உங்க அப்பா இங்க இருக்காரா? என்னோட அப்பா இங்க இல்ல. ரொம்ப நாளாவே இங்க வரல. உங்களுக்கு அவரை தெரியுமா? உங்களால அவரை கூட்டிட்டு வர முடியுமா? நாங்க அவரை கூட்டிட்டு வரோம். நீங்க கேண்டி சாப்பிடுறீங்களா? என்ன கேண்டியா? சரி, நான் சாப்பிடுறேன். எனக்கு கேண்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிபைஸ்கா கேண்டி கேண்ட்ரி கிரியேட்டோ. நான் சாப்பிட போறேன். எனக்கு இது வேணும், அது வேணும், இதுவும் வேணும். எல்லாமே எனக்கு தான். எல்லாம் எனக்கு தான். கேண்டீன் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதுல இருந்து 2 எடுத்து சாப்பிட போறேன். சரி வாங்க, சீக்கிரம் போய் எடுக்கலாம். வாங்க வாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். சரி, தப்பு பண்ணிட்டோம்டா. இனிமே நாங்க இந்த தப்பு பண்ண மாட்டோம். கேண்டி சாப்பிட நினைச்சதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? என்ன விட்டுடு. எனக்கு கேண்டியே வேண்டாம். என்ன விட்டுடு, நான் சாப்பிடவே மாட்டேன். வேணாம், இதுக்கு மேல நடிக்காத. நான் கேண்டி பறிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். தாத்தா, ரங்கிலா, நீ இப்ப எதுக்கு அவசரப்பட்ட? இந்த கேண்டி ட்ரீல நீல் மட்டும் தான் சாப்பிட முடியும். போறீங்களா? எங்க அப்பாவை என்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே, இப்ப கிளம்புறீங்க? எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நாங்க உன் அப்பாவை சீக்கிரமாவே கூட்டிட்டு வரோம். ப்ராமிஸ் பண்றேன். பாய் பாய். அக்கா மக்கா பேலஸ் மேல ஒரு கேட்ச் உருவாகிடு.
நடக்குதுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். பசங்களா நீங்க வெளியே வந்துடாதீங்க. தாத்தா ருத்ரா முன்னாடி போகாத. கேஜ் மேஜிஷியன் நம்ம பேலஸ கேஜா மாத்திட்டான். நீ முன்னாடி போனா ஷாக் அடிக்கும். ஹலோ எவரிபடி, ஜெய்சிங் எப்படி இருக்க? நீ எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தரணும்னு நினைச்ச. நீ தர விருப்பப்பட்டதை நான் உனக்கு தந்துட்டேன். கேஜ் மேஜிஷியன், உனக்கு என்னோட தான் ப்ராப்ளம். என் கூட சண்டை போடு. இவங்களை எல்லாம் ஏன் தாக்கணும்னு நினைக்கிற? முடியாது. நீ சொல்றத கேட்க முடியாது. நான் உங்க எல்லாரையும் ஒன்னா ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறேன். அகோ மகோ, இந்த பேலஸ தூக்கு. இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது மாத்திடு. ஆகா. குட் மார்னிங் எவரிபடி. உங்களோட இந்த புது இடம் எப்படி இருக்கு? ஜெய்சிங் சௌகான், இனிமே நீங்க வாழ்நாள் முழுக்க இங்க தான் இருக்க போறீங்க. இப்ப நான் சன் சிட்டிக்கு போக போறேன். உங்க பேலஸ் இருந்த அதே இடத்துல எனக்கு ஒரு புது பேலஸ் கட்ட போறேன். அங்க நானும் என் மகனோட சந்தோஷமா வாழ போறேன். கேஜ் மேஜிஷியன், உன்னோட இந்த எண்ணம் கண்டிப்பா நிறைவேறாது. உன்னால எங்களை கைது பண்ண முடியாது. சூப்பர் ஜெய்சிங், என்னோட மேஜிக்கை எப்படி உடைக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீயும் நல்ல மெஜிஷியன் தான். ஆனா அகாவ் மகாவ் டிராகன் ஸ்பாங்கர் சூ. உன்னால ஒன்ன காப்பாத்திக்க முடியும். ஆனா அந்த குழந்தைகளுக்கு எப்படி காப்பாத்த போற? நீ இந்த வலையை எவ்வளவு வேகமா உடைக்கிறியோ அதை விட வேகமா இந்த டிராகன்ஸ் உள்ள வந்துடும். அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.
Войска Сакун Пуштино!